பக்தியோட இலக்கணத்தை பல மகரிஷிகள் சொன்ன நாரதர் இப்போ தன் அபிப்பிராயத்தை சொல்கிறார். நாரதஸ்து ததர்ப்பித அகில ஆச்சாரதா தத விஸ்மரேன பரம வியாக்குலதா இதி. நம்முடைய சகல பழக்கங்களும் ஒழுக்கங்களும் கிருஷ்ண பக்தி மயமாகவே இருக்கணும். ஏதோ கொஞ்சம் கிருஷ்ண பக்தி, மற்றதெல்லாம் லௌகீகம்னு இருக்கக்கூடாதுங்கிறார். நம் வாழ்க்கையே அவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். தன் மனஸ்காக ததாலாபாக தத்தி சேஷ்டிதான்னு மனசு வாக்கு காயம்னு எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறத நாரதர் எப்படி தெரிஞ்சின்றார்னா கோபிகைகள்டேந்து தெரிஞ்சின்றாராம். அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்கிறார். யதா பிரஜ கோபிகானாம் அப்படிங்கிறார். கோபிகைகள் குடும்ப ஸ்திரீகள் தான், அவள் சந்நியாசி இல்லை. வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் அவள் தானே தான் பண்ணுவா. யாதோகனே அவகனனே மசனோபலே பப்ரெங்கனாத்த யுதிதோக்ஷண மார்ஜனாத்தவுன்னு வாசல் சாணி தெளிக்கிறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து 10 பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து அரிசி அரைக்கிறதுலேருந்து எல்லாமே அவள் தான் பண்ணுவா. ஆளெல்லாம் வச்சுக்க மாட்டா, அழுத்துக்கவே மாட்டா. ஏன் அப்படின்னா கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேது காமாகில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்தின்னு எப்பவும் இவாளுடைய சித்தத்தில் யார் இருக்கா தெரியுமா? அந்த கண்ணன் தான் இருக்கான். தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் தலையில் வச்சுண்டு வித்துண்டு போவா. என்ன சொல்லுவா தெரியுமா? கோவிந்தன் வாங்கலையோ மாதவன் வாங்கலையோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போவா. இவாளுடைய எண்ணமெல்லாம் பிருந்தாவன கிருஷ்ணனிடத்திலேயே இருக்கும். பதிசுதான்வய பிராத்ருபாந்தவான், பதிக்கு சேவை பண்ணாலும் குழந்தைகளை பார்த்துண்டாலும் எல்லாமே கிருஷ்ண சேவைதான் அப்படின்னு நினைப்பாளாம். தன் குழந்தைக்கு தான் தாலாட்டு பாடுவா. எப்படி பாடுவா தெரியுமா? மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ அப்படின்னு தான் பாடுவா. தன் குழந்தையே அவளுக்கு கிருஷ்ணன் தான். நம்ம அம்மாக்களே கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லித்தானே விளையாட்டு காட்டுவார். சர்வ வியாபாரமும் கிருஷ்ணன் தான் கோபிகைகளுக்கு. கிருஷ்ணமயமாகவே இருக்கணும்னு கோபிகளை எடுத்து காட்டுறார் நாரதர் யதாபிரஜ கோபிகானாம்ங்கிற இந்த சூத்திரத்தில்.